இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல. அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அண்ணா திமுக பத்தி பேசுறார். 2024 கட்சி காணாத போயிருக்கும். நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி. உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்கு? ஒன்றா இரண்டா? தம்பி இது பொறுமையா பேசு. அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ணா திமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஐயா படிச்சு பேசுங்க. அண்ணா திமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அண்ணா திமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்ப கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். தெரியுமில்ல, எதை தூக்கிட்டு திரிகிறான்னு தெரியுமில்ல. உங்க கட்சி மாதிரி டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் அண்ணா திமுக கட்சி. ஏன்னா அரசு அப்பப்ப இடமாற்றம் செய்வாங்க. அப்பாயின்மெண்ட் சரியில்லைன்னா அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கட்சியில நீ இருக்கிற, உன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. நீ ஜூன் 4க்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம். அண்ணா ஒரு இளநீனா தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல. அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அண்ணா திமுக பத்தி பேசுறார். 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி. உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது? ஒன்றா இரண்டா? எத்தனையோ எதிர்ப்புகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அண்ணா திமுக தோற்றுவித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. ஆக இருவரும் தலைவருடைய அருளாசியோடு, உங்களுடைய ஆதரவோடு, மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு. அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ணா திமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஐயா பழிச்சு பேசுற? எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க தான் வெளியில வந்துட்டோமே. உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். அண்ணா திமுக என்பது தனி தத்துவம், தனி அண்ணா திமுகவுக்கு என்று தனி பலம் இருக்குது. ஆக குறைச்சு மதிப்பிடாதீங்க. அண்ணா திமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அண்ணா திமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்ப கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். தெரியுமில்ல, எதை தூக்கிட்டு திரிகிறான்னு தெரியுமில்ல. இது தொண்டன் இருந்த கட்சி. நான் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக பேசல, தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுகவில் எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க. அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடர் சொன்னாங்க.
அதே போல இப்ப நான் வந்திருக்கிறேன், பிறகு எனக்கு பின்னால மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்லது இங்க யாராவது அமர்ந்திருக்க நீங்க யாராவது வரலாம். இந்த ஜனநாயக கட்சி, இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு, இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அதிமுக கட்சி, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. உங்க கட்சி மாதிரி டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் அதிமுக கட்சி. ஏன்னா அரசூழிலாம் அப்பப்ப இடமாற்றம் செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் சரியில்லைன்னா அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கட்சியில நீ இருக்கிற, உன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, நீ ஜூன் 4க்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம். அதிமுகவை காணாமல் பண்ணிவிடுவாங்க. தம்பி, நான் இந்த கட்சியில 50 வருஷம் ஆச்சு. மேடையில் இருக்கிற அண்ணன் தமிழ்மகன் உஷேன், அவர் மூத்தவர், அவர் பல ஆண்டு, எனக்கு முந்தைய 65 வருஷத்துக்கு மேல இருப்பார் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வயசு சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. இப்படி மேடையில் இருக்கிற மூத்தவர்கள் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு 86, ஆண்டனுடைய அருளால அல்லாஹ்வுடைய அருளால இன்னும் நீண்ட ஆயுளோடு அதிமுக சேவை செய்யணும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள். அதுதான் வரலாறு.